Hi friends, welcome to Lakshmi Max. 8 May 2026 yesterday நடந்த RRB NTPC CBT 1 shift 1ல கேட்ட GK question discuss பண்ண போறோம். அடுத்தடுத்த shift போறவங்க உங்களுக்கு முந்தின shift வரைக்கும் என்னென்ன questions கேட்டிருக்காங்களோ அந்த questions அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. ஆனா NTPC UG போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு I want NTPC CN மெசேஜ் பண்ணுங்க. ஆல்ரெடி 7 May 2026 ஓட ஷிஃப்ட் 1, 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்க பாத்துருங்க. இப்படி ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கேட்கக்கூடிய GK கொஸ்டின் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் RRB குரூப் டியோட எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 799 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டிக்கு 499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட், NTPCயோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC UGயோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1000 rupees பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இனிதான் நான் குரூப் டிக்கு படிக்க போறேன், SSC எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் I want all in one மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா I want CN மெசேஜ் பண்ணுங்க. NTPCயோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ்னா I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் டீடைல்டு, இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதியில மத்திய நிர்வாகம் பத்தி விவரிக்கப்பட்டுள்ளது? சோ எந்த பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 5ல. ஓகே, பகுதி 5ல எந்த ஆர்டிகிள்ல இருந்து எந்த ஆர்டிகிள் வர அப்படின்னா ஆர்டிகிள் 52 to 78 வர. திஸ் மென்ஷன்ஸ் த யூனியன் எக்ஸிகியூட்டிவ். ஓகே, சோ பகுதி 5 விதி 52ல இருந்து 78 வரைக்கும், ஆர்டிகிள் 52ல இருந்து 78 வரைக்கும் மத்திய நிர்வாகம் பத்தி சொல்லியிருக்காங்க. மத்திய நிர்வாகத்துல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை மற்றும் இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல், இது எல்லாருமே வரும். ஓகேவா? சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை அமல்படுத்துவது, நிர்வாகத்தை நடத்துவதுதான் இந்த துறையோட முக்கியமான பணி. ஓகே, இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிகியூட்டிவ்? மத்திய நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். எந்த ஆர்டிகிள்ல இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 53ல. ஓகே, யாரு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஹூ இஸ் த ரியல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் உண்மையான நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஓகே, அவரோட அமைச்சரவையும் சேர்த்து அவர்தான் தலைவர். Whom is the Council of Ministers collectively responsible? அமைச்சரவை கூட்டாக யாருக்கு பொறுப்பானது? சோ யாருக்கு பொறுப்பானது அப்படின்னா லோக்சபா. இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்கோம்னா ஆர்டிகிள் 75 of 3. In which article is the Attorney General of India mentioned? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த விதி அப்படின்னா ஆர்டிகிள் 76ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to the 2011 census, which union territory of India has the lowest population density? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த யூனியன் பிரதேசம் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது? எந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னா எது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். மக்கள் தொகை அடர்த்திங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து. ஓகேவா? சோ 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா இங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா only 46% மட்டும்தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து இருக்காங்க.
அந்தமான் மற்றும் நிக்கோபார் இங்க மக்கள் தொகை அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 46 நபர்கள் மட்டுமே இருக்காங்க. ஓகேவா, அதனாலதான் 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை அடர்த்தி குறைவான யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which union territory of India has the highest population density? இந்தியாவின் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எது? இது அடுத்த ஷிப்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா, சோ சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு இருக்காங்கன்னா 11,320 நபர்கள் வந்து இருக்காங்க. எது படினா 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னா. According to the 2011 census, which is the state with the lowest population density in India? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஓகேவா, சோ எவ்வளவு இருக்காங்க? சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். According to the 2011 census, which union territory has the lowest population? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா லட்சத்தீவு. ஓகேவா, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 64,429 பேர் தான் இருக்காங்க. According to the 2011 census, which is the state with the highest population density in India? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which main cave is related to the painting mural painting of Buddha? புத்தரின் ஓவியங்கள் அதாவது சுவர் ஓவியங்கள்னு சொல்லலாம். முக்கியமான குகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜந்தா குகைகள். ஓகேவா, அஜந்தா caves are world famous for Buddhist paintings and sculptures located in அவுரங்காபாத், மகாராஷ்டிரா. இந்த அஜந்தா குகைகள் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. These caves are entirely dedicated to Buddhism, depicting the life of Buddha and the ஜாதகா டைல்ஸ். ஓகேவா, புத்தரோட ஓவியங்கள் மற்றும் சிற்பக்கலைக்கு உலக புகழ்பெற்ற குகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜந்தா குகை. இந்த குகை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்காபாத்ல இருக்கு, அதாவது மகாராஷ்டிரால இருக்கு. இந்த குகையில ஃபுல் அண்ட் ஃபுல் புத்த மதம் சார்ந்த எல்லா இதுவும் தான் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. புத்தரோட வாழ்க்கை வரலாறு, ஜாதக கதைகள் எல்லாமே இந்த குகையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் எப்படி எக்ஸாம்ல கேட்கலாம். when and who discovered the அஜந்தா கேவ்ஸ்? அஜந்தா குகைகளை யார் கண்டுபிடித்தார் அப்படின்னா ஜான் ஸ்மித் 1819ல கண்டுபிடிச்சிருக்காரு. on the banks of which river are the அஜந்தா caves located? அஜந்தா குகை வந்து எந்த ஆற்றங்கரையில இருக்கு அப்படின்னா வாகோரா ஆற்றங்கரையில இருக்கு. which cave is the painting of the dying princess located? மரண தருவாயில் உள்ள இளவரசி ஓவியம் எந்த குகையில் இருக்கிறது அப்படின்னா குகை எண் 16. when were the அஜந்தா caves included in the UNESCO heritage list? அஜந்தா குகைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1983ல. where is the painting of Buddha begging alms located? பிச்சை கேட்கும் புத்தர் ஓவியம் எங்க இருக்கு அப்படின்னா குகை எண் 17ல இருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் வாஸ் த மேஜர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால்? வங்காளத்துல நிலவிய இரட்டை ஆட்சி முறையின் முக்கியமான விளைவு என்ன? ஓகே, 1765 இருந்து 1772. ஓகே, இந்த இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யாரு? கிளைவ். ஓகேவா, சோ இதோட முக்கிய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறையில அட்மினிஸ்ட்ரேஷன் வித் கம்பெனி, ரெவென்யூ வித் நவாப். இது வந்து ராங். ஓகேவா, நிர்வாகம் வந்து நிறுவனத்துக்கிட்டையும் வருவாய் வந்து நவாப் கிட்டையும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஓகேவா, சோ ரெண்டாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ரெவென்யூ வித் கம்பெனி, அட்மினிஸ்ட்ரேஷன் வித் நவாப். ஓகேவா, சோ அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்றது எல்லாமே நவாப் பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே யார் எடுத்துக்கிட்டாங்க? கிழக்கிந்திய கம்பெனி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, சோ இதுதான் அதோட முக்கியமான விளைவு, அந்த டியூவல் இரட்டை ஆட்சி முறை. ஓகே, இரட்டை ஆட்சி முறைனா ரெண்டு பேருமே ஆட்சியில இருக்கலாம். ஆனா இதுல மோஸ்ட் பெனிஃபிட் வந்து யார் எடுத்துக்கிட்டாங்க? கம்பெனி வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் அதோட விளைவு. போத் பவர்ஸ் வித் கம்பெனி. ஓகேவா, இரு அதிகாரங்களும் நிறுவனத்திடம் இருந்தன. அப்படி இல்ல போத் பவர்ஸ் வித் நவாப் இல்ல. ஓகேவா, இரட்டை ஆட்சி முறையில எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிர்வாகம் நவாப் கிட்டையும் அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து கம்பெனி கிட்டையும் இருந்துச்சு. ஓகேவா, மெயின் கான்சிக்வன்ஸ் ஆஃப் டியூவல் கவர்மெண்ட் 1765 to 1772 implemented in Bengal was authority without responsibility held by the company and responsibility without authority held by the Nawab, which led to severe economic exploitation, anarchy and the devastating Great Bengal famine at 1770. 1765 இருந்து 72 இடைப்பட்ட காலத்துல இரட்டை ஆட்சி முறை வந்து வங்காளத்துல இருந்துச்சு. இதோட முக்கியமான விளைவு வந்து டியூவல் கவர்மெண்ட், பொறுப்பில்லாத அதிகாரம்.
நிறுவனத்திடம் இருந்தது. அதிகாரம் இல்லாத பொறுப்பு, அதாவது என்னன்னா அந்த நிர்வாகம் பண்றது வந்து நவாப் கிட்ட இருந்துச்சு. ஆனா அதுல வரக்கூடிய அந்த வருமானம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? இது கடுமையான பொருளாதார சுரண்டலா இருந்துச்சு. எல்லா வேலையும் இவங்க பாப்பாங்களா, ஆனா இன்கம் மட்டும் அவங்களுக்கு போயிடும். ஓகேவா? அராஜகம் மற்றும் 1770 பயங்கரமான வங்காள பஞ்சத்துக்கும் இந்த டியூவல் ஆட்சி முறை, இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து வழிவகுத்தது. இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாருங்க. ஹூ ஸ்டார்டட் த டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால்? யாரு? கிளைவ், ராபர்ட் கிளைவ். வங்காளத்துல இரட்டை ஆட்சி முறையை தொடங்கியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ் 1765. ஹூ எண்டட் த டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால்? வங்காளத்துல இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் 1772. இது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஹிஸ்டரியில நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். அத்தாரிட்டி வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் அ ஃபீச்சர் ஆஃப் விச் கவர்னன்ஸ் சிஸ்டம்? பொறுப்பில்லாத அதிகாரம்ங்கிறது எந்த ஆட்சி முறையோட சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை, வங்காளத்தோட இரட்டை ஆட்சி முறை. பை விச் ட்ரீட்டி டிட் த கம்பெனி கெட் த திவானி ஆஃப் பெங்கால், பீகார் அண்ட் ஒடிஷா? எந்த உடன்படிக்கை மூலம் நிறுவனத்திற்கு வங்காளம், பீகார், ஒடிசாவின் திவானி வரி வசூலிக்கும் உரிமை கிடைத்தது? எந்த இது மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் உடன்படிக்கை 1765 மூலமா. ஓகே. Which Governor General annexed Awadh into the British Empire before the 1857 revolt on the grounds of misgovernance? 1857 புரட்சிக்கு முன்பு நிர்வாக சீர்கேடு என்ற காரணத்தை கூறி அவத் பகுதியை ஆங்கில பேரரசுடன் இணைத்த கவர்னர் ஜெனரல் யாரு? யாரு அப்படின்னா டல்கௌசி பிரபு, லார்ட் டல்கௌசி. Just before the revolt of 1857, 1857, இது யாராலையும் மறக்க முடியாது. முதல் இந்திய சுதந்திர போர், இல்லனா சிப்பாய் கழகம், சிப்பாய் மியூட்னி அப்படின்னு சொல்லலாம். லார்ட் டல்கௌசி annexed Awadh into the British Empire in 1856. 1857 புரட்சிக்கு முன்னாடி 1856 டல்கௌசி பிரபு வந்து அவத் பகுதியை ஆங்கில பேரரசுடன் இணைத்து கொண்டார். ஓகே. இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா who was the Nawab of Awadh when it was annexed 1856? 1856 அவத்தோட நவாப்பா இருந்தவர் யாரு? வாஜித் அலி ஷா. On the basis of which report did Lord Dalhousie annex Awadh? எந்த அறிக்கையின் அடிப்படையில் டல்கௌசி வந்து அவத் பகுதியை இணைத்தார் அப்படின்னா எந்த இது அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்ரம் ரிப்போர்ட். ஓகேவா? அவுட்ரம் ரிப்போர்ட் which mention misgovernance in Awadh. அவத்துல நிலவக்கூடிய நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணிட்டாங்க, அவத்தை வந்து ஆங்கிலேயர்கள் கூட இணைச்சுக்கிட்டாங்க. Which princely state did Dalhousie use the example of cherry? டல்கௌசி பிரபு எந்த சமஸ்தானத்தை செர்ரி பழத்துடன் ஒப்பிட்டார்? சோ எது அப்படின்னா அவத். ஓகேவா? இந்த செர்ரி பழம் ஒரு நாள் நம் வாயிலே வந்து விழும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாரு. அடுத்த கொஸ்டின். which of the following coastal names and states is correctly matched? பின்வரும் கடற்கரை பெயர்கள் மற்றும் மாநிலங்கள்ல எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த கோரமண்டல் கோஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, எது கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ராங்கா மேட்ச் ஆகிருக்கு அப்படிதானே. சோ இது வந்து கேரளா கிடையாது. கேரளாவோடது பாத்தீங்கன்னா மலபார் கோஸ்ட்னு வந்திருக்கும். சோ இங்க வந்து என்ன வரும்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? அடுத்து வந்து உட்கல் கோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ உட்கல் கோஸ்ட் கரெக்ட் தான். ஏற்கனவே ஒடிஷால உட்கல் திவாஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சோ உட்கல் கோஸ்ட் ஒடிஷா இதுதான் கரெக்டா மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து கொங்கன் கோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ கொங்கன் கோஸ்ட் வந்து தமிழ்நாடு கிடையாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கோவா. அடுத்து மலபார் கோஸ்ட் வந்து மகாராஷ்டிரா கிடையாது. இது வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா வரும். ஓகேவா? சோ கேரளா, மலபார் கடற்கரை வந்து கேரளா. ஓகே. சோ அப்ப இதுல கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகி இருக்குது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கல் கோஸ்ட். திஸ் இஸ் த நேம் given to the coast of Odisha, north of the மகாநதி டெல்டா. ஓகே. கோரமண்டல் கோஸ்ட் பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. கொங்கன் கோஸ்ட் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் கோவா. மலபார் கோஸ்ட் வந்து கோஸ்ட் ஆஃப் கேரளா. ஓகே. உட்கல் கடற்கரை வந்து மகாநதி டெல்டாவிற்கு வடக்கே உள்ள ஒடிசாவோட கடற்கரை. சோழமண்டல கடற்கரை கோரமண்டல் கோஸ்ட் வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டோட கடற்கரை. கொங்கன் கோஸ்ட் வந்து மகாராஷ்டிரா மற்றும் கோவா. அதுக்கப்புறம் மலபார் கடற்கரை வந்து கேரள கடற்கரை. ஓகே. அடுத்த கொஸ்டின். Who founded the Servants of India Society in Pune? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். In 1905 along with கோபாலகிருஷ்ண கோகலை. 1905 புனேவில் கோபாலகிருஷ்ண கோகலை கூட இணைந்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை நிறுவியவர் யார்? சோ யாரு அப்படின்னா யாரு? தேவதர். ஓகேவா? சோ யாரு? ஜி.கே. தேவதர். ஓகே. இது எப்போ வந்து இது பண்ணாங்க அப்படின்னா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12 ஜூன் 1905. ஓகேவா? ஃபவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு பாருங்க, கோபாலகிருஷ்ண கோகலே. பட் இஸ் அசோசியேட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஜி.கே. தேவதர், அதுக்கப்புறம்
பட்வர்தன், அதுக்கப்புறம் டிராவிட். ஓகேவா? சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே, இது எப்ப நிறுவனாங்க அப்படின்னா 12 ஜூன் 1905. முக்கியமான நிறுவனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் கூட சேர்ந்து யாரெல்லாம் நிறுவனாங்க அப்படின்னா ஜி.கே. தேவதர், ஏ.வி. பட்வர்தன், என்.ஏ. டிராவிட். ஓகேவா? சோ எந்த இடத்துலனா புனே, மகாராஷ்டிரா. இதோட நோக்கம் என்னன்னா சாதி மற்றும் மதங்களை சேர்ந்த இந்தியர்களை ஒன்றிணைத்தல், தேச பணிக்காக இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் சமூக மேம்பாட்டை உருவாக்குதல். ஓகேவா? இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா who was the political guru of கோபாலகிருஷ்ண கோகலே? ஓகே, கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யார்? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அடுத்த ஷிப்ட்லயும் எதிர்பார்க்கலாம். யாருன்னா எம்.ஜி. ரானடே. who was the political guru of மகாத்மா காந்தி? இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அடுத்த ஷிப்ட்ல எதிர்பார்க்கலாம். மகாத்மா காந்தியோட அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, எம்.ஜி. ரானடே யாரோட அரசியல் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அதே மாதிரி கோபாலகிருஷ்ண கோகலே யாருக்கு அரசியல் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திக்கு. ஓகேவா? which society did கோகலே leave to establish the servants of India society? எந்த சங்கத்திலிருந்து விலகி கோகலே சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை வந்து நிறுவினார் அப்படின்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, டெக்கான் கல்வி சங்கம். ஓகே, அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் த குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட் 2025 ஹெல்ட்? உலகளாவிய நீதி மற்றும் அமைதி உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? எங்க அப்படின்னா துபாய், UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல நடந்திருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் ஏப்ரல் 2025 பிடிஎஃப்ல நம்ம சிஏ கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். The Global Justice, Love and Peace Summit was held on April 12 to 13, 2025. ஓகேவா? சோ இந்த கரண்ட் அஃபேர்ல நம்ம வந்து ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ல இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். at Expo City, Dubai, United Arab Emirates. Okay, இதோட objective என்ன அப்படின்னா its aim was to provide a platform to find solution to the world's greatest challenges such as conflict, inequality and environmental issues. இதோட theme என்னன்னா one planet, one voice, global justice, love and peace. ஓகே, உலகளாவிய நீதி, அன்பு மற்றும் அமைதி உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா துபாயில வந்து நடந்திருக்கு. ஓகே, இதோட நோக்கம் என்னன்னா மோதல்கள், சமத்துவமின்மை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காண்பதுதான். இதோட கருப்பொருள் என்னன்னா ஒரு பூமி ஒரு குரல். ஓகே, அடுத்த கொஸ்டின், which longitudinal valley is located between the Shivalik and Lesser Himalaya? சிவாலிக் மற்றும் சிறிய இமயமலைக்கு இடையே அமைந்துள்ள நீளமான பள்ளத்தாக்கு எது? எது அப்படின்னா டூன்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா what are the valleys between the Lesser Himalaya and Shivalik called in the east? சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் மலைகளுக்கு இடைப்பட்ட பள்ளத்தாக்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா துவார்ஸ். What type of landform is Dehradun an example of? Dehradun வந்து எந்த வகையான நிலப்பரப்புக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா நீளமான பள்ளத்தாக்கு. What is the flat plain area found to the south of the Shivalik called? சிவாலிக் மலைக்கு தெற்கே காணப்படும் சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாபர். What are the grasslands found in the Lesser Himalayas? சிறிய இமயமலை பகுதியில காணப்படக்கூடிய புல்வெளிகளை எப்படி சொல்றோம் அப்படின்னா புகியால். What type of rocks is Shivalik composed of? சிவாலிக் மலைத்தொடர் எந்த வகையான பாறைகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா காங்க்ளோமரைட். ஓகே, காங்க்ளோமரைட், சாண்ட், பெப்பல்ஸ். ஓகே, கூழாங்கற்கள். ஓகே, what is the full form of PCB? ஓகே, கம்ப்யூட்டர்ல உள்ள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் தான் கேக்குறாங்க. PCB அப்படின்னா என்ன அப்படின்னா printed circuit board. ஓகே, PCBங்கிறது printed circuit board. Who assumed charge as the new deputy governor of RBI in May 2025? இதுவும் நம்ம CA PDF கோர்ஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகே, மே 2025ல இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய துணை ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார்? யாரு அப்படின்னா பூனம் குப்தா. Government of India appointed renowned economist Dr. Poonam Gupta as the new deputy governor of RBI. Her appointment has been made for a period of 3 years. Okay, இவங்களுக்கு முன்னாடி யாரு வந்து டெபுட்டி கவர்னரா இருந்திருக்காங்க அப்படின்னா மைக்கேல் பத்ரா. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many deputy governors are there in the RBI? இப்ப ரிலேட்டடான கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்திய ரிசர்வ் வங்கியில எத்தனை துணை ஆளுநர்கள் உள்ளனர்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா 4 டெபுட்டி கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, as per RBI Act 1934. Who is the current governor of RBI? தற்போது ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருப்பவர் யார்? ஓகே, இப்ப இருக்கக்கூடிய இதுபடி பார்த்தோம் அப்படின்னா யாரு அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேவா? அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா சக்தி காந்த தாஸ் வந்து இருந்தாரு. ஓகே,
Okay, by whose consultation is that RBI deputy governor appointed by the government of India? இந்திய அரசு யாரை கலந்து ஆலோசித்து ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநரை வந்து நியமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா by the appointments committee of the cabinet. Okay, ரிசர்வ் வங்கி ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் அமைச்சரவையின் நியமன குழுவால் அமைக்கப்படுகிறார். ஓகே, சோ யாரோட இதுபடி? கவர்னரோட ஆலோசனைப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினட்டோட ஆலோசனைப்படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? டெபுட்டி கவர்னரை வந்து நியமிக்கிறாங்க. ரீசன்ட்லி VS அச்சுதானந்தம் பாஸ்ட் அவே. இந்த கொஸ்டினும் நாம வந்து கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். which political party did he belong to? சமீபத்துல VS அச்சுதானந்தன் காலமானார். அவர் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்? நாம வந்து கரண்ட் அஃபேருக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் யூடியூப்ல. அந்த ஷார்ட்ஸ் வீடியோலையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம CA கோர்ஸ்லயும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ VS அச்சுதானந்தம் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இவரோட ஃபுல் நேமோட எக்ஸ்பான்ஷன் வந்து இங்க கொடுத்திருக்கோம். ஓகே, எதுனா அவரோட ஃபுல் நேம் வந்து வேலிக்கத்து சங்கரன் அச்சுதானந்தம், இல்லனா VS அச்சுதானந்தன் சொல்லுவோம். ஓகே, இவர் வந்து ஃபார்மர் CM ஆஃப் கேரளா. ஓகேவா, முன்னாள் கேரளாவோட எப்படி இருந்தாரு? முதலமைச்சரா வந்து இருந்திருக்காரு. ஓகேவா, ஓகே. In which year was the national seed policy launched or implemented in India? இந்தியாவுல தேசிய விதை கொள்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த வருஷம் அப்படின்னா 2002ல வந்து தொடங்கியிருக்காங்க. நேஷனல் சீட் பாலிசி வந்து 2002ல இந்தியாவுல அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா when was the protection of plant varieties and farmer rights act passed? தாவர வகைகள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2001ல. Which year was the Seeds Act implemented in India? Seeds Act வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா 1966ல enact பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1969ல இது வந்து எப்போ எதுக்கு வந்துச்சு? நடைமுறைக்கு வந்துச்சு. When was the National Seeds Corporation established? National Seed Corporation எப்போது நிறுவப்பட்டது? தேசிய விதை கழகம்னு சொல்லலாம். இது 1963ல நிறுவப்பட்டது. When was the new policy on seed development announced? விதை மேம்பாடு குறித்த புதிய கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? 1988ல. What was the main objective of the National Seed Policy of 2002? 2002ஆம் ஆண்டு தேசிய விதை கொள்கையோட முக்கியமான நோக்கம் என்ன? இது வந்து தரமான விதைகள் கிடைக்கிறது அதிகரிப்பது, விதை உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பை வந்து மேம்படுத்துவது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Where was the One Health Summit 2026 organized? One Health உச்சி மாநாடு 2026 எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா லியோன் பிரான்ஸ்ல வந்து நடத்தப்பட்டது. 8 ஏப்ரல் 2026 நம்ம CA கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து 5 to 7 ஏப்ரல் 2026ல இந்த ஒன் ஹெல்த் சமிட், அதாவது ஒன் ஹெல்த் உச்சி மாநாடு வந்து பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. ஓகே, நம்ம CA கோர்ஸ்லயும் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒன் ஹெல்த் சமிட் 2026 was organized in the city of Lyon, France. This event took place from April 5 to 7, 2026 and the main high level meeting was held on April 7. ஓகேவா? Who founded the city of Gangaikonda Cholapuram and made it their capital? Gangaikonda Cholapuram நகரத்தை நிறுவி அதனை தன்னுடைய தலைநகராக மாற்றியவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திரா 1, முதலாம் ராஜேந்திரன். ஓகே, சோ எந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழா 1 வந்து 1014 to 1044 AD. Founded the city of Gangaikonda Cholapuram. Okay, Gangaikonda Cholapuratோட தலைநகர Gangaikonda Cholapuratத்தை நிறுவி அதை வந்து தன்னோட தலைநகரமாவும் மாத்திக்கிட்டாங்க. ஓகே, what is the main cause of mouth cancer? வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? சோ பொரித்த உணவுகள்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அதெல்லாம் முக்கியமான காரணம் கிடையாது. சிம்பிள், என்னது? புகையிலை பொருட்களை உட்கொள்ளுதல், சிகரெட்டு, பான் மசாலா, கூட்கா இந்த மாதிரி இது பண்றதுதான் என்னது? வாய் புற்றுநோய்க்கு காரணம். தியேட்டர்ல படம் போடும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனே அதான் போடுவாங்க. ஓகே, மவுத் கேன்சருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொபாக்கோ கன்சூம்ஷன், அதிகமான புகையிலை பொருட்களை வந்து எடுக்கிறது தான். இன் இந்தியா மோர் தென் 80% ஆஃப் ஓரல் கேன்சர் கேசஸ் ஆர் காஸ்டு பை டொபாக்கோ. ஓகே, டொபாக்கோ புகையிலை பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா என்னது? சிகரெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்கா. ஓகே, அது எல்லாமே.
வாய் புற்றுநோய் முக்கியமாக புகையிலை பொருட்களை வந்து உட்கொள்வதால் வந்து ஏற்படுகிறது. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதுக்கு இப்ப ரிலேட்டடான கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்சர்வ்ட் எப்போ? ஓகே, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 31 மே. Which virus is primarily responsible for mouth cancer? வாய் புற்றுநோய்க்கு காரணமான வைரஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பப்பிலோமா வைரஸ், HPV வைரஸ். ஓரல் லூகோபிளாக்கியா is an early sign of what? ஓரல் லூகோபிளாக்கியாங்கிறது எதோட ஆரம்ப அறிகுறி? It is often an early sign or a pre-cancerous condition of mouth cancer. வாய் புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறி தான் எது அப்படின்னா ஓரல் லூகோபிளாக்கியா. அடுத்த கொஸ்டின். Which search query will find all Microsoft Word files that have unit in their file name and are in .docs format? Unit என்ற பெயரை கொண்ட மற்றும் .docs வடிவத்தில் உள்ள அனைத்து மைக்ரோசாஃப்ட் கோப்புகளையும் எந்த தேடல் வந்து கண்டறியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா unit.docs ஸ்டார். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். To find Microsoft Word files named unit on your device, the correct search query எது அப்படின்னு பாத்தீங்கன்னா unit.docs. ஓகேவா? So unit.docs. அடுத்த கொஸ்டின். Which is the longest highway tunnel in India located at an altitude of 10,000 feet as of 2022? 2022 ஆண்டின் நிலவரப்படி 10,000 அடி உயரத்துல அமைந்துள்ள இந்தியாவோட மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது? எது அப்படின்னா அட்டல் சுரங்கப்பாதை, அட்டல் டனல். ஓகே, அடுத்த கொஸ்டின். In which year was Agenda 21 adopted? Agenda 21 எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1992ல. By which constitutional amendment act was the 10th schedule regarding anti-defection added? கட்சி தாவல் தடை சட்டம் தொடர்பான 10வது அட்டவணை எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? சோ எந்த திருத்த சட்டம் அப்படின்னா 52வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 52nd constitutional amendment. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which company has been named the official color partner of the BCCI for Team India for the year 25 to 28 cycle? 2025 to 28 ஆண்டு சுழற்சிக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் அதாவது டீம் இந்தியா BCCI அதிகாரப்பூர்வ கூட்டாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிறுவனம் எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ். இதுவுமே நம்ம CAA டிஸ்கஸ் பண்ணதுதான். Who is the official kit sponsor of the Indian cricket team whose contract is until 2028? 2028 ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியோட அதிகாரப்பூர்வமான கிட், அந்த கிட்ஸ் எல்லாம் அந்த இது எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிட் ஸ்பான்சர் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிடாஸ். What is the estimated value of this 3-year deal with Asian Paints? So இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த இது பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு டீல் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கான எஸ்டிமேட்டட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கோடி ரூபாய். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தசாவதார டெம்பிள் தியோகார்க் இஸ் பில்ட் இன் விச் ஸ்டைல்? தியோகார் நகர்ல இருக்கக்கூடிய தசாவதார கோயில் வந்து எந்த கட்டிடக்கலை பாணியில வந்து கட்டப்பட்டுள்ளது? எந்த பாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயதன பாணியில வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Approximately what percentage of global GDP is contributed by global tourism? உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில உலக சுற்றுலாவின் பங்களிப்பு தோராயமாக எத்தனை சதவீதம் அப்படின்னா 10%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a country's balance of payment increases, it is primarily reflected or recorded in which account? ஒரு நாட்டின் செலுத்துதல் சமநிலை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதிகமாச்சு அப்படின்னா முதன்மையாக எந்த கணக்கில் இது பிரதிபலிக்கிறது அப்படின்னா அதிகாரப்பூர்வ இருப்பு கணக்கு, அபிஷியல் ரிசர்வ் அக்கவுண்ட் அது அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த மெயின் எவிடன்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இன் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? சிந்து சமவெளி நாகரிகத்தில் வெளிநாட்டு வர்த்தகம் நடந்ததற்கான முக்கிய ஆதாரம் எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முத்திரைகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த PDF எல்லாமே உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கொடுத்திருக்கோம். நீங்க வந்து 99 பே பண்ணி இந்த PDF எல்லாமே வாங்கிக்கலாம். இதுல உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், அடுத்த ஷிஃப்ட்ல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸும் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, which site in Maharashtra belongs to the late Harappan and Chalcolithic period? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எந்த தலம் பிந்தைய ஹரப்பா மற்றும் செம்பு காலத்தை சார்ந்தது? சோ எந்த தலம் அப்படின்னா தைமாபாத். இந்த தைமாபாத் வந்து எந்த ஆற்றங்கரையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவரா ரிவர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கயல் கயாக்கி. கயல் இசை வடிவம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, கயல் இசை இத பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த கயால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இமேஜினேஷன்ல வரக்கூடிய ஒரு மியூசிக் மாதிரி சொல்லுவாங்க. இட் இஸ் அன் ஏன்ஷியன் ஸ்டைல்னு சொல்லியிருக்காங்க. தட் எக்ஸிஸ்டட் பிஃபோர் துருபத். ஓகே, துருபத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ராங். கயல் மீன்ஸ் இமேஜினேஷன். கயால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இமேஜினேஷன், கற்பனை அப்படிங்கிறது பொருள். அண்ட் இட்ஸ் a flexible ஸ்டைல். ஓகே, இது ஒரு நெகிழ்வான இசை பாணியாகும். கயால்ங்கிறது ஒரு கற்பனையான நெகிழ்வான இசை பாணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which Indian city was the metro service officially launched in October 2025? அக்டோபர் 2025ல இந்தியாவின் எந்த நகரில் மெட்ரோ ரயில் சேவை முன்னுரிமை வழித்தடம் பிரியாரிட்டி காரிடார் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? எங்க அப்படின்னா இந்தூர், மத்திய பிரதேசத்துல. மெட்ரோ ரயில் சர்வீஸ் வாஸ் லான்ச்ட் இன் பாட்னா, பீகார் இன் அக்டோபர் 2025. அக்டோபர் 2025ல பீகார் மாநிலம் பாட்னாவுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரயில் சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் வந்து இதுல ராங்கா இருக்கு. சோ இண்டோர்ல பாட்னா. ஓகே, பாட்னா பீகார்ல வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் வந்து ராங்கா கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 2025ல பீகார் மாநிலம் பாட்னாவுல மெட்ரோ ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஓகே, சோ இதுல ஆன்சர் வந்து தப்பா சூஸ் பண்ணிருக்காங்க. சோ மத்திய பிரதேஷ் கிடையாது, பீகார், பாட்னா. Which relations are described in articles 245 to 255 of part 11 of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்போட பகுதி 11ல 245ல இருந்து ஆர்டிகிள் 255 வரை சட்டப்பிரிவுகள் எந்த உறவுகளை பற்றி விவரிக்கின்றன? சோ எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா சட்டமன்ற உறவுகள், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். 245ல இருந்து 255 வரை எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. சோ ஒவ்வொரு ஆர்டிகிளும் இதுல தனித்தனியா கொடுத்திருக்கோம். சோ அந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே, சோ தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். சோ இந்த பிடிஎஃப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்டோடதுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். மே 7ஓட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருந்து ஜூன் 21 லாஸ்ட் ஷிஃப்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே டீம் வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருவாங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எ டிவைஸ் டிரைவர் இஸ். டிவைஸ் டிரைவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதே மாதிரியான கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிப்ட்லயும் கேட்டிருந்தாங்க. 7ஆம் தேதியிலயும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. பிரிண்டர்ல நம்ம டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேலை என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதோட வேலை என்னன்னா ஓஎஸ்க்கும் அந்த இதுக்கும் இடையில, அந்த பிரிண்டருக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டரா வந்து செயல்படும். ஓகே, கம்ப்யூட்டருக்கும் அந்த பிரிண்டருக்கும் இடையில டிரான்ஸ்லேட்டரா செயல்படும். அப்ப டிரைவர் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னாலே அதோட வேலை என்னன்னா டிரான்ஸ்லேட்டரா செயல்படுறது தான் அதோட வேலையே. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எ டிவைஸ் டிரைவர். ஆக்ட் அஸ் எ ஃபயர்வால். சோ ஃபயர்வால் கிடையாது இது. ஓகேவா, ஆக்ட் அஸ் எ டிரான்ஸ்லேட்டர் பிட்வீன் எ கம்ப்யூட்டர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம். அததான் நான் ஓஎஸ் ன்னு சொன்னேன், கம்ப்யூட்டர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னு சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டர். உதாரணத்துக்கு பிரிண்டர் எடுத்துக்கோங்க. பிரிண்டர்ல நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா தான் அங்க என்ன வரும், பிரிண்ட் வரும். அப்ப இங்க நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஓஎஸ்க்கும் அந்த பிரிண்டருக்கும் இடையில அந்த டிரைவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டரா செயல்படும். ஓகே, சோ இதுதான் கரெக்ட். டிரைவரோட வேலையே டிரான்ஸ்லேட்டரா செயல்படுறது தான். இது இங்க என்ன சொல்லிருக்காங்க, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லிருக்காங்க. இல்ல, மேனேஜ் யூசர் அக்கௌண்ட்ஸ், பாஸ்வேர்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்றது இதோட வேலை கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா சொல்ல போனா இது வந்து டிரான்ஸ்லேட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் கரெக்ட் அபவுட் த லோத்தல் டாக்யார்ட் சைடு? லோத்தல் கப்பல் கட்டும் தளம் குறித்த சரியான கூற்று எது? ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. ஓகேவா, சோ இப்போ ஒன் பை ஒன்னா நாம வந்து பார்க்கலாம். ஓகே, ஒன்லி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் வேர் ஃபவுண்ட் ஹியர். அதாவது குடியிருப்பு பகுதிகள் மட்டும்தான் அங்க இருந்துச்சா? இல்ல, லார்ஜ் பிரிக் டாக்யார்ட் அண்ட் a warehouse used for storing goods were found here. சுட்ட செங்கற்களால் ஆன பெரிய கப்பல் கட்டும் தளம் பொருட்களை சேமிக்க பயன்படக்கூடிய ஒரு கிடங்கு வந்து கண்டறியப்பட்டது. இதுதான் லோத்தல் டாக்யார்ட். ஓகே, லோத்தல் கப்பல் கட்டும் தளத்தோட கரெக்டான கூற்று. ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே. சோ அங்க வந்து குடியிருப்பு மட்டுமா இருந்துச்சு, லோத்தல் டாக்யார்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அங்க வந்து கப்பல் கட்டும் தளம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சேமிப்பு கிடங்கும் அங்க வந்து இருந்துச்சு. அடுத்து பாருங்க, this site was located near the Himalayas ன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து ராங். அடுத்து அயன் டூல்ஸ் were found. இரும்பு கருவிகள் அங்கு காணப்பட்டனன்னு சொல்லிருக்காங்க. சோ இதுவும் ராங். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். லோத்தல் located in Gujarat on the bank of Bogava river was a major Harappan port city. It was discovered by S.R. Rao in 1954. 1954ல S.R. Rao வந்து என்ன பண்ணாரு, இந்த கப்பல், இந்த லோத்தல் இதை வந்து
இந்த போர்ட் சிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே, சோ இதுல டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சோ இத வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிஎஃப்ல தெளிவா உங்களுக்கு கொடுத்திருப்போம். குஜராத்ல போகாவா ஆற்றங்கரையில இந்த லோத்தல் வந்து இருக்கு. ஓகே, ஹரப்பா காலத்தோட ஒரு முக்கிய துறைமுகமா வந்து இது இருந்திருக்கு. 1954ல SR ராவ் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இது எல்லாமே நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும் போது ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு தளத்தையும் யாரு கண்டுபிடிச்சாங்க, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன இது முக்கியமானதா இருந்துச்சுங்கிறது எல்லாமே படிச்சிருக்கோம். Who let the tri services join exercise Trishul? ஓகே, இந்த கொஸ்டினும் நம்ம CA கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். held near the Pakistan border in November 2025. நவம்பர் 2025ல பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நடைபெற்ற முப்படை கூட்டு பயிற்சியான த்ரிசூலுக்கு தலைமை தாங்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி. ஓகே ஓகே, Trishul 2025 exercise was led by Indian Navy. Okay, military exercise was coordinated by the Western Naval Command. Participation பாருங்க along with Indian Navy கூட Indian Army, Indian Air Force. ஓகேவா? சோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க த்ரிஷூல்ல. அதனாலதான் இது வந்து த்ரிசூல். நேவி, ஆர்மி, ஏர்போர்ஸ் மூணுமே வந்திருக்கு. அதனாலதான் இது பேர் வந்து த்ரிசூல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who makes laws regarding the election and removal of பஞ்சாயத் chairperson? பஞ்சாயத்து தலைவரோட தேர்தல் மற்றும் பதவி நீக்கம் தொடர்பான சட்டங்களை இயற்றுவது யாரு அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம். ஓகே, இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 243C. இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 243C ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் has the power to make laws regarding the composition of பஞ்சாயத்து. ஓகே, இந்திய அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 243C பஞ்சாயத்துகளோட அமைப்பு, அது குறித்த சட்டங்கள் இயற்ற மாநில சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 6th schedule of the constitution deals with the administration of tribal areas in which state? இந்திய அரசியலமைப்போட 6வது அட்டவணை. இந்த கொஸ்டினும் நம்ம வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எந்த மாநிலங்கள்ல உள்ள பழங்குடியின பகுதிகளின் நிர்வாகத்தை கையாள்கிறது? நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம தனியா கொண்டு போன லைவ் கிளாஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எந்த மாநிலங்கள் அப்படின்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்போட 6வது அட்டவணை வடகிழக்கு இந்தியாவின் 4 குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களோட சுயாட்சிக்கும் தொடர்புடையது. ஓகேவா? சோ அந்த மாநிலங்கள் என்னங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். What is the region of high density where particles are close together in sound waves? ஒலி அலைகள், அதாவது நெட்டலைகள்னு சொல்லுவோம். ஓகே, துகள்கள் வந்து ஒண்ணுக்கொண்ணு நெருக்கமா இருக்கும்போது அதிக அடர்த்தி கொண்ட பகுதியை நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கொண்ணு நெருக்கமா இருக்கு, அதிக அடர்த்தியா இருக்கு. இதை வந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்றோம். நெருக்கம் அல்லது சுருக்கம். ஓகே, ஒலி அலைகள்ல துகள்கள் வந்து மிக நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதி வந்து ஓகேவா, அந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் இருக்கும். இதை வந்து நாம என்ன சொல்லுவோம்னா கம்ப்ரஷன், அதாவது நெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். What is the chemical name of vitamin B1? இதுவும் நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஓகேவா? விட்டமின் B1 ஓட கெமிக்கல் நேம் வந்து என்ன? விட்டமின் B1 ஓட வேதியியல் பெயர் என்ன? சோ என்ன? தயமின். இதோட நேம் என்ன? கெமிக்கல் நேம் வந்து தயமின். ஓகே ஓகே, விட்டமின் B1 ஓட வேதியியல் பெயர் வந்து தயமின். ஓகே, சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலில் கார்போஹைட்ரேட்டை வளர்சிதை மாற்றத்திற்கும் நரம்பு மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கும் விட்டமின் B1 வந்து தேவை. இதுதான் பாத்தீங்கன்னா 8th மே ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின். ஓகேவா? அடுத்தடுத்து ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸையும் படிச்சு அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸையும் படிச்சுட்டு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லைன்னா ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருந்து அதிகமான கரண்ட் அஃபேரும் கடைசி 8 மாசத்துல இருந்து ஓரளவுக்கு கரண்ட் அஃபேரும் லாஸ்ட் 1 இயர் பழைய கரண்ட் அஃபேர் இருக்கு இல்லையா, ஏப்ரல் 2025, மார்ச் 2025, பிப்ரவரி 2025, இந்த மாதிரி பழைய கரண்ட் அஃபேர்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து கேக்குறாங்க. நீங்க டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து டிஃபிகல்ட்டா இருந்திருக்காது. இனி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்காவது டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு பர்டனா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நீங்க கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கரண்ட் அஃபேர்ல வந்து 10ல இருந்து 12 கொஸ்டினுக்கு மேலேயே கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க.
அப்ப அதுல நல்ல மார்க் வந்து வாங்கியிருக்கலாம். சோ இனியாவது வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங்லேயே படிங்க. சோ என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு பிகினர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல கொடுத்திருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கொண்டு போன லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கணும். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இதை ஃபாலோ பண்ணும்போதே டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் படிக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் நீங்க வந்து நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். எடுத்த உடனே நாம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு நான் படிச்சதெல்லாம் வரலன்னு சொல்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே படிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஒவ்வொன்றா முடிய ஒவ்வொரு ஷிஃப்டோட அனாலிசிஸ் எல்லாமே பாருங்க. மார்க் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ல 85, 90 கிட்ட ஸ்கோரை வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ப்ரீவியஸ் இயர்ல உள்ள கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் ஷிஃப்ட் இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணீங்கனாலே எக்ஸாம் நல்லா பண்ணலாம். ஜூன் மாசத்துல எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இப்ப நடந்திருக்க எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பாருங்க. நாளையில இருந்து நாம மேக்ஸ் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஜூன் மாசம் அடுத்து 13ஆம் தேதி தானே எக்ஸாம் ஆரம்பிக்கி. அது வரைக்கும் நமக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு. இந்த 1 மந்த்ல இந்த 3 நாள்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கரெக்டா 9 ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? சோ 9 ஷிஃப்ட் இன்னையோட முடிஞ்சிரும். அந்த 9 ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களோ இது எல்லாத்தையும் வச்சு அடுத்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா 99 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் ஷிஃப்டோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 மட்டும் பே பண்ணீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய அந்த ஷிஃப்ட்ல கேட்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃபா கொடுத்துருவோம். ஓகே, கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு குரூப் டிக்கும் கரண்ட் அஃபேர் தேவைப்படும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணிட்டு இதை லைஃப் டைமாவும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆரம்பத்திலே எக்ஸாமுக்கு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி படிக்க ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எக்ஸாம் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட் தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அந்த எக்ஸாம் டேட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க, நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்பவே படிக்க ஆரம்பிங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், எல்லா கோர்ஸுக்குமே இன்னைக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து குரூப் டிக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க, இல்ல சிஆர்பிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 1899 பே பண்ணீங்கனாலே லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் கோர்ஸுக்கு லைஃப் டைமுக்கு இன்னைக்கு 799 கூட நீங்க பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு 1 இயருக்கு மட்டும் வேலிடிட்டி போதுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல எதுல ஜாயின் பண்ணாலுமே 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்னா 1199, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199, இந்த ஆல் ஷிஃப்டோட ஜிகே கொஸ்டினோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் வெறும் 99 மட்டும் பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. படிங்க, எல்லாமே ஈஸி தான். ஸ்கூல்ல என்ன படிச்சோமோ அதை தான் அப்படியே இங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எல்லாம் ரிப்பீட்டடா எடுத்தோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க், நம்ம கோர்ஸை பத்தின லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அது லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.